பூவரசம் பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு தேதி வந்தாச்சு, நித்த நித்த நெல்லுச்சோறு, நெய் மணக்கும் கத்தரிக்காய் என்று கிராமத்து சூழல்ல அப்படியே பாடல்களை அவர் கொண்டு வருவார். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை என்று இலக்கிய தன்மையாகவும் எழுதக்கூடியவர். வெத்தலை வெத்தலை வெத்தலையோ என்று கிராமத்துக்காரர்களின் மனங்களை வெளிப்படுத்தக்கூடியவர். பூங்கதவே தாழ் திறவாய், பூவாய் பெண் பாவாய் என்று காதோட அம்சத்தையும் அப்படியே கடத்தக்கூடியவர். என் இனிய பொன்னிலாவே என்று காலத்தை கடந்த பாடலை எழுதக்கூடியவர். ஆசைய காத்துல தூது விட்டு என்று காமத்தை வெளிப்படுத்தக்கூடியவர். காற்றில் எந்தன் கீதம் காணாத உன்னை தேடுதே என்று கவிஞர் கண்ணதாசனுக்கு இணையாகவும் எழுதக்கூடியவர். சிறு பொன்மணி அசையும் விழி பொன்மணி தாள லயம் என்று தமிழ் இலக்கியம் படித்தவர்களை அசரடிக்க கூடியவர். புத்தம்புது காலை பொன்னிற வேலை என்று அதி அற்புதமாக இந்த இயற்கையை வர்ணிக்க கூடியவர். இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே என்று சோகத்தையும் அவ்வளவு சுகமாக சொல்லக்கூடியவர். போவோமா ஊர்கோலம் பூலோக